வணக்கம் நண்பர்களே. நான் டெட் தேர்விற்கான வினா விடைகளை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 6ஆம் வகுப்பிற்கான டேர்ம் 1 ஆங்கில பாடநூலிலிருந்து கேட்கக்கூடிய சில வினாக்களையும், 7ஆம் வகுப்பிற்கான டேர்ம் 1 ஆங்கில பாடநூலிலிருந்து கேட்கக்கூடிய சில வினாக்களையும் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் வினாக்களுக்கு செல்வோம். முதலில் 6ஆம் வகுப்பிற்கான பாடம் ஆங்கில பாடநூலில் சீ டர்ட்டில்ஸ் கடல் ஆமைகள் என்ற தலைப்பில் ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தில் இருந்து ஒரு பேராகிராஃபை கொடுத்திருக்கிறார்கள். காம்ப்ரிஹென்ஷன் என்ற வகையிலே இதை படித்து கீழே உள்ள வினாக்களுக்கு நாம் விடைகளை அளிக்க வேண்டும். முதலில் நாம் விடைகளை பார்க்கலாம். How many species of sea turtles are there in the world? உலகில் எத்தனை வகையான கடல் ஆமைகள் இருக்கிறது என்ற கேள்விக்கு விடை 7 வகையான கடல் ஆமைகள் இருக்கிறது. இப்போ which of the following statement is are true? கீழ்கண்டவற்றில் எது உண்மையானது என்று கேள்வியை கொடுத்துவிட்டு 4 பதில்கள் இருக்கிறது. இதை பொறுத்தவரையிலே 4 பதில்களுமே உண்மையானதுதான். முதலாவதாக பாருங்கள். 3 of the sea turtles species found in the world have become extinction. அதாவது உலகில் இருக்கக்கூடிய இந்த 3 வகையான sea turtles இப்போது அழிவு நிலையில் இருக்கிறது. லெதர்பேக் என்பது மிகப்பெரிய sea turtles கடலாமை. அதை போல ஆலிவர் லிட்லி என்பது மிகச்சிறிய கடலாமை என்பது. இதுவும் சரியான விடைதான். உலகில் ஸ்மாலஸ்டாக இருக்கக்கூடிய சீ டர்ட்டில்ஸுடைய எடையே 35 கிலோ இருக்கும் என்பதும் சரியான விடை. சீ டர்ட்டில்ஸுடைய முழு வாழ்க்கையுமே கடலில் இருக்கிறது என்பதும் சரியான விடைதான். அடுத்தது which of the following is not sea turtles? கீழ்கண்டவற்றில் எது கடலாமை இல்லை? ஆலிவர் ரிட்லே, லாக்கர்ஹெட், த ப்ளூ சீ டர்ட்டில்ஸ், லெதர்பேக். இந்த மூன்றுமே கடலாமை தான். இந்த ப்ளூ சீ டர்ட்டில்ஸ் என்பது கடலாமை இல்லை. இது சரியான விடை. சீ டர்ட்டில்ஸ் லே their eggs in. சீ டர்ட்டில் தன்னுடைய முட்டைகளை எங்கே இடுகிறது? ஓஷன், லேண்ட், ஃபாரஸ்ட், ஆல் த எபோவ். அது நிலத்தில் இடுகிறது. ஆகவே சரியான விடை லேண்ட் என்பதாகும். Which state is famous for term அரிபாடா ஆர் மாஸ் நெஸ்லிங்? அரிபாடா என்பது மொத்தமாக பெரிய அளவில் முட்டையிடுவதற்கு அரிபாடா என்று பெயர். அதை மாஸ் நெஸ்லிங் என்று சொல்கிறோம். அதற்கு புகழ்பெற்ற நம் மாநிலம் என்பது ஒடிசாவில் கடல் ஆமைகள் பெரும் அளவில் முட்டையிடுகிறது. ஆகவே சரியான விடை ஒடிசா என்பதாகும். which of the following statement is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலயுமே அனைத்து வினாக்களுமே சரியான விடைதான். the temperature inside the egg determine the sex of the embryo while it is growing. when the eggs develops 27 degree or 28 degrees Celsius only male hatching are produced. At 30 degrees Celsius only female hatching are produced. An equal mix male and female hatching is produced only when the eggs incubate at precisely 29 to 30 degrees Celsius. The crocodile என்ற பாட்டிலிருந்து சில பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழே வினாக்கள் இருக்கிறது. What does improved shining tail means? இதனுடைய அர்த்தம் என்ன? It makes better than before. Find the meaning of the word doth என்பது என்ன அர்த்தம்? டோத் என்பது டெஸ் என்பதற்கான ஓல்டு இங்கிலீஷ் தான் டோத் என்று சொல்லக்கூடியது. How does he spread his claws neatly? Why does he welcome little fishes? சிறிய மீன்களை ஏன் அது வரவேற்கிறது? To eat. Choose the best option. The dash is biological relative of the tortoise. எது ஆமைகளுடைய பயாலஜிக்கல் ரிலேட்டிவ்ஸ் என்று கேட்டிருக்கிறார்கள். ஷீ டர்ட்டில்ஸ் என்பது சரியான விடை. In Indian coastal waters, we can see species of tortoise, sea turtles, tallbill fishes. Sea turtles என்பது சரியான விடை. Sea turtles கரைக்கு ஏன் வருகிறது? லே எக்ஸ் என்பது சரியான விடை. டர்ட்டிலுடைய ஃபிளிப்பர்ஸ் எதற்கு உதவுகிறது? நீந்த உதவுகிறது. Swim. The sea turtle camouflage is nest by tossing sand on it. sea turtles மறைவாக ஏன் வருகிறது? எதற்கு என்றால் to incubate the egg, warmth of the sun, hide its eggs from predators, keep the hatching safe. Incubate eggs in the warmth of the sun என்பது சரியான விடை. Amid a growing outcry, senior Democrats protest against the decision.
ப்ராட்டஸ்ட் என்பதனுடைய சினானிம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது டிஸ்அக்ரி என்பது சரியான விடை. டேஷ் இஸ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இது ஒரு வியப்பு வாக்கியமா இருப்பதனால வாவ் என்பது சரியான விடை. டேஷ் பிளே ஃபுட்பால், இது கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆகவே முதல்ல ஆக்சில் வரக்கூடிய இந்த கேன் யூ என்பது சரியான விடை. கேன் யூ பிளே ஃபுட்பால். டிட் யூ கோ எஸ்டர்டே, கோ வந்திருக்கிறதுனால வேர் என்பது சரியான விடை. டேஷ் அஸ் ஃபார் எ வாக், இது வினாவாக இல்லை. ஆகவே லெட் அஸ் கோ ஃபார் வாக். Read the sentence carefully. Do they give comments or requests or make statements? ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. அதாவது ப்ளீஸ் டூ நாட் கட் ட்ரீஸ். இது என்ன வகையான வாக்கியம்? சீனா கமெண்ட், ஆர்னா ரிக்வெஸ்ட், எஸ்னா ஸ்டேட்மெண்ட், என் என்றால் எதுவும் இல்லை. அந்த வகையில் வந்து ப்ளீஸ் டூ நாட் கட் த ட்ரீ என்பது ஆர் ரிக்வெஸ்ட். அப்போ ஆர் என்பது சரியான விடை. இப்போ இந்த சென்டென்ஸ் என்ன வகையானது? ஐ வாண்ட் எ ரூஃப் ஓவர் மை ஹெட். இது வந்து ஒரு செய்தி வாக்கியம், ஸ்டேட்மெண்ட். சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருக்கு. ஆகவே இது வந்து ஸ்டேட்மெண்ட் என்கிறோம். கீழ்கண்ட 6 வாக்கியங்களில் அந்த ரிலேஷன்ஷிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். உதாரணமா கிரீப்பர் என்றால் டென்ட்ரில் என்றால் ட்ரீ என்பது என்ன? ட்ரீ என்பது பவ் என்பது சரியான விடை. ரிவர் ஃப்ளோ, ஆறு ஃப்ளோ ஆகுதுன்னா மவுண்டன் என்னவாக இருக்கிறது? ஸ்டில். பிரீஸ் என்பது ஜென்டில் ஆனது, தென்றல் என்பது ஜென்டிலா இருக்குன்னா ஸ்டோம் எப்படி இருக்கும்? புயல் என்பது வயலண்ட் ஆனது. மேங்கோ ஸ்வீட் அப்படின்னா லயம் சோர். டெசர்ட் ட்ரை, பாலைவனம் ட்ரையா இருந்தா வேலி எப்படி இருக்கும்? பள்ளத்தாக்குகள் ஃபெர்டில் வளமானதா இருக்கும். பார்க் வந்து டிம்பராக இருக்கிறது. பார்க் என்பது கிளை என்பது டிம்பரா மாறுது அப்படின்னா ஃப்ளவர் என்னவா மாறுது? அது ஃப்ரூட்டாக மாறுகிறது. அடுத்த மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட், அஸ்ட்ரிஜென்ட், பஞ்சண்ட், பிட்டர். ஸ்வீட்னால் இனிப்பு, இங்கே சுகர் கேன் கொடுத்துருக்காங்க. இது சரியான விடை. அஸ்ட்ரிஜென்ட் என்றால் பெட்டல்நட், துவர்ப்பு, துவர்ப்பிற்கு பாக்கு. பஞ்சண்ட் உரைப்பு, உரப்புக்கு வந்து ஜிஞ்சர் கொடுத்துருக்காங்க. பிட்டர் கசப்பு, பிட்டர் கார்டு. ஆகவே நேராக எல்லாமே சரியாக இருக்கு. இப்ப கீழ்கண்ட வாக்கியங்கள்ல ஆர் அல்லது ஈஆர் அல்லது ஓஆர் சேர்த்து அவற்றை மனிதர்களாக, அந்த தொழிலை செய்பவர்களாக மாற்ற வேண்டும். உதாரணமா பேக் செய்பவர் யாருன்னா பேக்கர், ஒரு ஆர் சேர்த்தா போதும். செயில், செயிலர், ஓஆர் வரும். டீச், டீச்சர், ஈஆர் வரும். பை, பையர். ஆக்ட், ஆக்டர். ரெட் பெப்பர் ஹேவ், சிவப்பு மிளகு. இது ஆங்கில பாடத்தில் மற்றொரு பாடத்திலிருந்து வரக்கூடிய வினா. இது ரெட் பெப்பர் என்பது விட்டமின் சி உடையது. ரெட் சில்லி இஸ் ஆல்சோ கால்டு, ரெட் சில்லிக்கு இன்னொரு பெயர் என்ன? பாப்ரிகா, கேரிகா, பைரஸ், ஆல் த எபோவ். ரெட் சில்லிக்கான இன்னொரு பெயர் பாப்ரிகா. 1 pound is equal to dash கிராம். 1 பவுண்ட் என்பது எத்தனை கிராமுக்கு சமமானது? 450 கிராம். மின்ட் லீவ்ஸ் ஹெல்ப் டு கியூர். மின்ட் லீவ்ஸ் எதற்கு பயன்படுகிறது? பாடி பெயின், ஃபீவர், அப்செட் ஸ்டமக். அப்செட் ஸ்டமக் என்பது சரியான விடை. 4 of the following 5 are alike in certain ways and so from group. What is the one that does not belong to that group? கீழ்கண்டவற்றில் எது வந்து ஒரு குரூப்பாக இருக்கிறது, எது குரூப் இல்லை? கார்லிக், சீசம், மஸ்டர்ட், ஆலிவ். இது கார்லிக் என்பது சரியான விடை. இதிலெல்லாம் எண்ணெய் எடுக்க முடியும், ஆனால் கார்லிக்கில் எண்ணெய் எடுப்பதில்லை. அதாவது கோடு லாங்குவேஜ்ல ஜான்வரி என்பதற்கு இந்த கோடு இருந்தால் அக்டோபருக்கு என்ன கோடு வரும்னு கேட்டிருக்காங்க. இது பி என்பது சரியான விடை. People say curry comes from Tamil word curry, which means கறி என்ற வார்த்தை என்ன அர்த்தம்? சூப், சாஸ், சாம்பார், ஆல் த எபோவ். சாஸ் என்பது சரியான விடை. பெப்பர் இஸ் ஆல்சோ நோன் அஸ், பெப்பருக்கு இன்னொரு பெயர். லிக்விட் கோல்டு, பிளாக் கோல்டு, ஒயிட் கோல்டு, ஆல் த எபோவ். பிளாக் கோல்டு. The Greeks, Roman and Egyptian all bought cinnamon from. கிரேக்கர்கள், ரோமானியர்கள், எகிப்தியர்கள் பட்டையை எங்கிருந்து வாங்கினார்கள்? இந்தியாவிலிருந்து வாங்கினார்கள். டேம் ஒன்றில் ஒரு துணைப்பாடத்திலிருந்து ஒரு பாராவினை கொடுத்து விட்டு கீழே வென்ற 3 கேள்விகள் இருக்கிறது. வாட் இஸ் த ஃபார்மர் நோட்டீஸ்? ஃபார்மர் கவனித்தது எதை? ஸ்மால் ஃப்ரூட். வாட் மேட் ஹிம் கால் ஹிஸ் சைல்ட்ஹுட்? எது அவனுக்கு குழந்தை பருவ நினைவை ஏற்படுத்தியது? த டெலிசியஸ் ஆப்பிள் ஆன் த ட்ரீ. The people quivers in the breeze. Quivers என்பதற்கான சரியான மீனிங் என்ன அப்படி கேட்டிருக்காங்க. ஷேக் குயிக்லி என்பது சரியான விடை.
இந்த விலங்குகள் எந்த வகையான குரூப்பை சேர்ந்தது? எலிஃபண்ட், டைகர், லயன், மங்கி. இவையெல்லாம் லேண்ட் அனிமல், அக்வாட்டிக் அனிமல், டெசர்ட் அனிமல், போலார் அனிமல். லேண்ட் அனிமல்ஸ். ஈல், சீல், வால்ரஸ், சீஷோர் இவையெல்லாம் அக்வாட்டிக் அனிமல்ஸ். நண்பர்களே, அடுத்து 7ஆம் வகுப்பிற்கான டேர்ம் 1க்கான பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, இப்போது 7ஆம் வகுப்பிற்கான ஆங்கில பாடத்தில் டேர்ம் 1ற்கான வினாக்களை விடைகளையும் பார்க்கலாம். முதல்ல மேட்சிங் இருக்குது. கப் ஆஃப் காஃபி, பேக் ஃபுல் ஆஃப் சில்வர், ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர், பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. இந்த மேட்சிங் எல்லாமே சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே விடை ஏ. கப் ஃபுல் ஆஃப் காஃபி, பேக் ஃபுல் ஆஃப் சில்வர், ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர், பாக்கெட் ஃபுல் ஆஃப் மணி. அடுத்த உள்ள 5 வினாக்கள் வந்து ப்ரிஃபிக்ஸ் அல்லது சஃபிக்ஸ். இப்ப சைல்டு, இது சஃபிக்ஸ் ஹுட், சைல்டுஹுட் என்பது சரியான விடை. ஹாப்பி, இது வந்து ப்ரிஃபிக்ஸ். அன்ஹாப்பி, டேஞ்சர், சஃபிக்ஸ் டேஞ்சரஸ். பாசிபிள், இம்பாசிபிள், ப்ரிஃபிக்ஸ். எக்ஸைட்மெண்ட். சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் த ஃபாலோவிங் 5 கொஸ்டின். அடுத்து உள்ள 5 கொஸ்டினுக்கு எந்த ஆப்ஷன் சரியாக இருக்கும் கேட்டிருக்காங்க. Thieves came out of house with a dash of gold and silver. இதுல வந்து பேக் full of gold and silver. Mother throw a dash of crimes for the parrot every day. Handful of crimes. The child was happy with his dash of chocolate. Pocket full of chocolate. Shall we take a dash of soup before food? Cup full of soup. They took a dash of cake. Mouthful of cakes. Choose the best option for the following 5 questions. அடுத்த 5 வினாக்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. There are dash apple in the basket. There are many apples in the basket அப்படின்னு வரும். There isn't dash traffic on Sunday. There isn't much traffic on Sunday. There aren't dash egg in the basket. நெகட்டிவ்ல இருக்கிறதுனால any eggs in the basket வரும். You shouldn't eat too much butter. கீழ்கண்ட 5 வினாக்களுக்கு எந்த சுச்சுவேஷன் கரெக்டா இருக்கும்? Your mom made your favorite dinner. Joyous. You lost your geometry box and someone returned to you. Thankful. You are waiting for your exam result. Anxious. The first day at the school. Excited. It is very late at night and your father hasn't returned from office. Worried. இது மேட்சிங். சிப்ளிங், பிரதர் ஆர் சிஸ்டர். கித் அண்ட் கின் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். 2 peas in a pot. Twins similar in appearance. Forefather and ancestor. இப்போ சி வந்து விடை கரெக்ட். அரேஞ்ச் த வேர்ட் அக்கார்டிங் டு த டிகிரிஸ் ஆஃப் மீனிங் ஃபார் த நெக்ஸ்ட் 2 questions. Excited, thrilled, eager. Thrilled, excited, eager, thrilled, excited, eager, excited, thrilled. இதுல வந்து அந்த டிகிரிஸ் வச்சு பார்த்தோம்னா excited, thrilled, eager ஏதான் கரெக்ட். Think and answer the next 2 questions. X and Y are parent to Z, but Z is not the son of X. Then what is Z to X? Daughter. Meera's brother is the fathers of Agash. Then how is Agash related to Meera? Auntie. See, Kavya started to cry and took her hand away. Frightened. Unscramble the words, describing words from the next நோக்ரா. grown. அதாவது நோக்ராங்கிற அந்த வேர்டை வந்து மீனிங்ஃபுல்லா நம்ம பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா grown. A dash is someone who investigate a crime. Detective. A dash is someone who suffer the effect of a crime. Victim. Someone who might have committed a crime is suspect. A dash is an idea or fact that help us solve a mystery. Blue. And dash is an information we have that prove us that something is true. Evidence. Read the sentence carefully and choose the suitable past perfect tense for the next 2 questions. அடுத்த 2 வினாக்களுக்கும் past perfect tense கொடுக்கணும். அப்ப இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா had, gathered அப்படிங்கிறது past perfect tense.
like all was dark again, night had fallen. Had fallenங்கிறது ரைட். அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா will have தேர்ட் ஃபார்ம் verb. அப்போ by tomorrow morning I will have finished. We dash completed our project by next week. Will have completed. Choose the appropriate preposition for the following 5 sentences. 5 sentences வந்து preposition கேட்டிருக்காங்க. Is your mother dash home? At home. Can you finish the work by tomorrow? Saranya were praised by her father. There is unity in diversity among the people. He discussed the problem with his parent. A dash comes before a noun or pronoun in a sentence and to show the relationship to another word or part of the sentence. அதுக்கு வந்து ப்ரீபோசிஷன்ங்கிறது ஆன்சர். இதுவரை 7ஆம் வகுப்பிற்கான டேர்ம் 1ற்கான வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.